எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு குசேலரோட ஒரு வரலாறு பார்ப்போம். குசேலருங்கிற சுதாமாவோட ஒரு வரலாறு. நாராயணத்தில் தசக 87 நாராயணி பட்டத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத மகராஜ் கி ஜெய். குசேல நாமா பவதஸ்ஸ தீர்த்யதாம் கதஸ்ஸ சாந்தீவனி மந்திரே த்விஜகம் त्वदेकरागेण धनादि निस्पृगो दिनानि निन्ये பிரசமீகிருகாஸ்ரமி. சாந்தீவனி முனிவரின் ஆசிரமத்தில் கிருஷ்ணன் கூட படித்த சுதாமா என்கின்ற பெயரும் குசேலன் என்கின்ற இன்னொரு பேரும். குசேலன்னாக்க பேருக்கு அர்த்தம் என்னன்னாக்க மிகவும் கந்தலான உடை அணிபவர். அதனால தான் அவருக்கு குசேலன்கிற பேர். இவர் பால்ய சிநேகிதன் கிருஷ்ணரோடு. பிராமணன், நல்ல பக்தி உள்ளவர், ஒன்றிலேயும் ஆசை இல்லாதவர், ரொம்ப சாந்தமான குணம் படைத்தவர், கிரகஸ்தன். சமான சீலாவி ததிய வல்லவா. குசேலருக்கு சமமான குணம், அதாவது சீலம் படைத்தவள் அவரோட மனைவி. ஆனால் மனதில் எப்போது சங்கடங்கள் நிறைய உண்டு. தங்களுக்கு பைசா இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் எப்போது பசி பட்னி பொறுக்க முடியல. இருக்கிறத கணவனுக்கு போட்டுட்டு நிறைய நாள் பட்னியாக இருப்பாள். இன்னமும் இன்றைய வாழ்வில் நிறைய வீடுகளில் வறுமை இருந்தால், கொஞ்சம் காய்கறிகள் சமைச்சிருந்தால் கணவருக்கு போட்டுவிட்டு மனைவி பட்னி கிடப்பார்கள். நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம். அதனால் இவள் குசேலரிடம், உங்கள் ஃப்ரெண்டிடம் போய் கொஞ்சம் பொருளுதவி கேளுங்கோளேன் என்று சொல்கிறாள். ஆனால் குசேலருக்கு ஆசை இல்லை. ஆனால் மனைவிக்க வேண்டி சரி ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்கலாம் என்று புறப்படுகிறார். அப்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஆளை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகப்படாது, வெறுங்கை வேங்கடமாக போகப்படாது என்று ஏதாவது கொஞ்சம் அப்படின்ட்டு மனைவிட்ட சொல்லும்போது மனைவி போய் அடுத்த வீட்டிலேருந்து கொஞ்சம் அவல் வாங்கிட்டு வரான். அந்த அவலை ஒரு பழைய துணியில், புது துணிலாம் அதில் கிடையாது, ஒரு பழைய துணியில் பொது மூட்டையை கட்டி எடுத்துட்டு குசேலர் இருக்காரே போகிறார், துவாரகைக்கு போகிறார். அந்த போகிற வழி அங்கிட்டு பெரிய பெரிய பளிங்கால மாளிகைகள் என்ன அதென்ன ரொம்ப அழகா ஆச்சரியமா இருக்கு. கதோயம் ஆச்சரியம் மயீம் பவத்புரி. கிருஷ்ணன் இல்லமும் கிருஷ்ணனோட வீடுமே பளிங்கால ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு ரத்தின மாளிகையா இருக்கு, ஜொலிக்கிறதேங்கிறார். அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இடம் மாறி வந்துட்டோமோ என்று அவர் நினைக்கிறார். எப்படியோ கண்டுபிடித்து கிருஷ்ணனோட மாளிகையோடு முன்னக்க போனார். பக்த குசேலன் துவாரகை அடைந்தான் கண்ணனை காண்பதற்கே. பக்த குசேலன் துவாரகை அடைந்தான் கண்ணனை காண்பதற்கே. பால்ய தோழனை பார்க்க வேண்டிய பாங்காய் ஓடி வந்தான். பால்ய தோழனை பார்க்க வேண்டிய பாங்காய் ஓடி வந்தார். பக்த குசேலன் துவாரகை அடைந்தார் கண்ணனை காண்பதற்கே. பழைய துணியில் ஒரு பிடி அவலை, பழைய துணியில் ஒரு பிடி அவலை கவனமாய் கொண்டு சென்று காத்திடும் வேளையில், கவனமாய் கொண்டு சென்று காத்திடும் வேளையில் கண்கவர் மாளிகை முன்னே வரும்போது, கண்கவர் மாளிகை முன்னே வரும்போது பரவசமான நிலையில் உற்ற தோழனை பார்த்து வந்து, பரவசமான நிலையில் உற்ற தோழனை பார்த்து இந்த பரந்தாமனுடனே பரிவுடன் அழைத்து, பரந்தாமனுடனே பரிவுடன் அழைத்து அன்புடன் அரவணைத்து உள்ளே கூட்டிக் கொண்டான். அன்புடன் அரவணைத்து உள்ளே கூட்டிக் கொண்டான். வெண்சாமரம் எடுத்து மைவிழியால் ருக்மணியோ, வெண்சாமரம் எடுத்து மைவிழியால் ருக்மணியோ மெல்லே வீசி
அளித்து பல வகை பட்சணங்கள் பறிவுடன் அளித்து பசியாரவே அமுதம் அனைத்தையும் கொடுத்தாள். பசியாரவே அமுதம் அனைத்தையும் கொடுத்தாள். பக்த குசேல துவாரகை அடைந்தார் கண்ணனை காண்பதற்கே. பக்த குசேலன் துவாரகை அடைந்தார் கண்ணனை காண்பதற்கே. கண்ணனை காண்பதற்கே. இப்படியாக குசேலர் கிருஷ்ணனின் மாளிகை உட்புறம் இளப்பாரி கொண்டு பழைய கதைகளை இருவரும் பேசிக்கொண்ட போது குரு பத்தினிக்கு நல்ல மழைக்காலத்தில் காட்டிற்கு போய் விறகு கொண்டு வர சென்றதை நினைவு கூர்ந்தனர். உடனே குசேலர் கூச்சத்தோடு அவளை ஒழித்துக் கொள்ள முற்படும் போது பாசத்தோடு அதை பிடுங்கி ஒரு வாய் இவன் மெல்ல சாப்பிடும் போது நேசத்தோடு ருக்மணி ஓடி வந்து கைப்பிடித்தாள். இதுவே தாராளம் என்றாள். பக்தேஷு பக்தேன ச மானிதஸ்துவயா புரீம் வசன்னேக நிசா மகாசுகம். இவர் நன்கு உபசரித்த கிருஷ்ணன், அடியார்க்கு அடியரான கிருஷ்ணன் பகவான் அவரை அன்று தாரகாபுரியில் தங்க செய்தார். மறுநாள் காலம்பர ஒன்றும் பேசாமல் சிரிப்புடன் வழி அனுப்பினார் தோழனை. யதி ஏயாசிச்சிய மதாசிய தச்சுதோ. நான் பணம் பொருள் கேட்டிருந்தார் தோழன் தந்திரிப்பார். நானும் கேட்கலை, அவரும் தரலை. மனைவிடம் என்ன சொல்ல போகிறேனோ என்று வழி நடுக சிந்திச்சு கொண்டே போனார். ஆனா அவன் என்னை மறக்கவே இல்லை. எனக்கு கால் அலம்பி வாசலுக்கே வந்து வரவேற்று, அவன் மனைவியோ என்னை அன்போடு விசிறி அரிசுவே உணவு தந்து ஒரு அன்னையின் பரிவோடு என்னை கவனித்து கொண்டாள். இதற்கு மேல எனக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து கொண்டே நடந்தார். இப்படி பறவையாக எண்ணிக்கொண்டே தன் வீடு வரும் வழி பார்த்து நடந்தார். திடீரென்று பள பளவென்று ஒரு அழகு மாளிகை தெரிகிறது. காண்பது நினைவா கனவா என்று பார்த்து கொண்டே இருந்தார். அழகு மாளிகை, அழகான மாளிகை, அழகு மாளிகை, அழகான மாளிகை, ரத்ன மாளிகை, நவரத்ன மாளிகை, ரத்ன மாளிகை, நவரத்ன மாளிகை, ஆசையுடன் ஆண்டவன் அளித்த மாளிகை, ஆசையுடன் ஆண்டவன் அளித்த மாளிகை, கேட்காமலே தோழன் அளித்த மாளிகை, கேட்காமலே தோழன் அளித்த மாளிகை, சொர்க்க மாளிகை, சுபிட்ச மாளிகை என்று சந்தோஷமாக பாடத் தோன்றுகிறது குசேலருக்கு. மாளிகையின் உள்ளே இருந்து அவர் மனைவி ரத்னங்கள் இழைத்த ஆபரணங்கள் பூண்டு விலையுறந்த ஆடையுடன் வருகிறாள். ஆனந்த கண்ணீர் பெருக ஆத்துக்காரரை வரவேற்கிறாள். இருவருடைய நட்பு எப்படிப்பட்டது என்று உணர்கிறாள். இப்படியாக குசேலருக்கு மாளிகை கிடைத்தாலும் அவர் எப்பவும் போல ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்து பகவானிடம் ஒரு நாள் மோட்சம் அடைகிறார். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், பக்தியுடன் அன்புடன் எது கொடுத்தாலும் பகவான் ஏற்பார். அது இலையோ பூவோ பழமோ நீரோ என்று எதுவானாலும் அன்போடு பக்தியோடு பகவானுக்கு படைக்கலாம். அதான் கீதையிலன்னு சொல்றது. பாகவதத்திலையும் தசகம் 10 81வது தசகத்துல 81வது அத்தியாயத்துல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்றார். இதுல ஏதாவது பக்தியோடு படைச்சாக்க பகவான் நமக்கு அருள் புரிவார் என்று. நமக்கு பெரிய பெரிய நிறைய ஸ்வீட்ஸோ ஏதோ பகவானுக்கு செய்ய வேண்டாம், நைவேத்தியங்கள் நிறைய பண்ண முடியுது என்று கவலை வேண்டாம். இந்த பத்திர புஷ்பம் பலம் தோய் இதே உடனே கொண்டு வந்து அன்போட கொடுத்தா பகவான் நம்மளை ஏற்றுப்பார் என்று இந்த குசேலர் சரித்திரத்திலிருந்து பார்த்தோம். குசேலரோட பக்தி அவ்வளவு சிறந்தது. ரொம்ப ஆசையில்லாத அந்த மனுஷன் பகவான்கிட்ட போய் எப்படி எவ்வளவு சந்தோஷமா திரும்பி வரார், அவருக்கு பகவான் எப்படி அருள் புரிந்தார் பார்த்தோம். இந்த கதையை இதோட முடிக்கிறேன். நாராயணா அகிலகுரு பகவான் நமஸ்தே. நாராயண 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 நாராயணா. எல்லோருக்கும் நமஸ்காரம்.